بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إيلاف قريش إيلافهم الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. صدق الله العظيم. கண்ணியமான சிந்தையான சகோதரர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்தில் உள்ள குரைஷ் என்ற இந்த சூரா ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل காலத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி பாதுகாத்தான் என்ற அந்த வரலாறு சொல்லிவிட்டு மக்காவில் வாழ்ந்த குறைஷி கோத்திரத்தினருக்கு மிகவும் விருப்பமான ஒரு ஜேர்னி தான், ஒரு பயணம் தான். ஒரு சமரில் அவங்களோட ஒரு ஜேர்னி இருக்கும், ரெண்டாவது விண்டர் ஒரு ஜேர்னி இருக்கும். இந்த ஜேர்னிகளை பற்றி எல்லாம் சொல்றாங்க. இந்த சூறாவில் பேசணும். இன்றைக்கு இருக்கிற நான் இப்போ இருக்கிற இன்றைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாரும் ரெண்டு விஷயத்தையும் பயன்படும். உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான முஸ்லிம் நாடுகள், முஸ்லிம் நாடுகள் அல்லாத நாடுகள் எல்லாருமே ரெண்டு விஷயத்தை என்ன செய்றாங்க, சோக்கம் செலுத்தணும். முதலாவது சேஃப்டி, அதாவது பாதுகாப்பு. என்ன நடக்குது யாருக்கும் தெரியாது. ரெண்டாவது சாப்பாடு தேவைகளுக்கு எசென்சியல் ஃபுட்ஸ் இருக்குதா இல்லையா, கேஸ் பிரச்சனை, பெட்ரோல் பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை, இது எல்லாம் பேசுறாங்க. கிடையாது எத்தனை சூறா பேசுறாங்க. இந்த சூறா என்ன பேசுறாங்க? சுப்ஹானல்லாஹ், எங்களோட சேர்ந்து குர்ஆன் பாதுகாப்பு. அல்லாஹ் சொல்றார், ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத். இந்த வீட்டுடைய ரப்ப நீங்க வணங்கி வழிபடணும். காபத்துல்லாஹ்வுடைய ரப்ப. காபத்துல்லாஹ் வணங்குவாங்க. காபத்துல்லாஹ்க்கு போறத வணங்குறதுக்கு வீட்டுடைய ரப்ப தான். நீங்க ஏன் வணங்கணும்? அல்லாஹ் சொல்றான், நீங்க ஏன் என்ன வணங்கி வைக்கணும்? மஸ்தபீஸ் அல்லது அப்பாவும் திட்டுவோம். பசியை என்ன மாற்றினோம்? உங்களுக்கு நான் எசென்சியல் நீங்க எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சீங்க. உங்களுக்கு எந்த தேவையும் இல்லை, தேவைகள் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த தேவையா, நோய் இருக்குதா, நோய்க்கு மருந்து வச்சிருக்கிறேன், தாகம் வருதா, தண்ணி இருக்குது, பசி வருதா, சாப்பாடு இருக்குது. உங்களோட சிமுலேஷனுக்கு என்னெல்லாம் வேணுமோ என்னத்துக்கு ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கேன். ரெண்டாவது சொன்னா ஆமனஹும் ஹவுஃப், உங்களுக்கு பயம் இல்லை, நான் தான் பயத்துக்கா மாட்டேன். அச்சம் தீர்ந்த நிலையில் நீங்க வாங்குறீங்க. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், நான் இருக்கும் வரைக்கும் நீ சாப்பாட்டை பத்தியோ சேஃப்டியை பத்தியோ நீ என்ன செய்ய அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது என்ன கேட்குது, அதை என்ன பொருள், அதை என்ன பொருள். இன்றைக்கு உலகத்தில் எல்லாரும் பேசுறது, எந்த மீடியாவிற்காக பேசுறது, லிவிங் காஸ்ட் எங்க வைக்கிறது, சேஃப்டி என்ன, பாதுகாப்பு என்ன, எல்லாத்தையும் பார்த்து பார்த்தாங்க. குர்ஆன்ல தான் நேற்று கூட இந்த கோல்வாக சொல்லுல்லா காரியா கோல்வாக சொல்றாங்க. என்ன நம்ம ஹலத்து ஜின்னவனை செய்யலாதியா நான் உரிதுமின் முன்னர்சி, நான் கொடுக்கறதுக்கு கேட்கலையே. மத்தாக்களை பார்ப்பீங்க, அவங்களோட கடவுளுக்கு போய் ரிஸ்க் வைப்பாங்க. யாரு வாழைப்பழத்தை, பூவை, சாப்பாட்டை ஆக்கில சொல்றோட வைப்பாங்க. நான் உரிதுமின் முன்னர்சி, நான் அவரோட ரிஸ்க் எதிர்பார்க்கல. நீங்களும் சாப்பிடுறது, நான் தான் உங்களுக்கு சாப்பிடுறது, நான் தான் உங்களுக்கு சாப்பிடுறது. முதலாவது இந்த நேரத்தில் எல்லாரும் தன்னை ஈமான உறுதிப்படுத்தி
அல்லாஹ் சொல்றான் குறைஷிகளுக்கு எப்பயுமே சரியான இன்ட்ரெஸ்ட் ஆயிடுது. அது வியாபாரிகளுக்குள்ளதானே சீசன் வரட்டும் சரியான இன்ட்ரெஸ்ட் ஆயிடும். சீசன் வரட்டும் ஸ்மார்ட் ஆயிடும். சீசனுக்கு ஆயிட்டோம். அதே மாதிரி நல்லா இங்கே சொல்றாங்க குறைஷிகளுக்கு எப்பயுமே வந்துட்டு ஆர்வத்தை உண்டாக்குவதாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடும். சீசன் வரக்குள்ள மற்ற எல்லாரும் ஸ்மார்ட் ஆயிடுவாங்க, தயார் ஆகிடுவாங்க. குறைஷிகளுக்கு மக்காவுடைய பாலைவன பூமியில 3 வகையான ஆப்பர்ச்சுனிட்டி பிசினஸ் பண்றாங்க. 3 வகையான ஆப்பர்ச்சுனிட்டி. முதலாவது ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து ஹஜ்ஜுடைய காலம். மக்கள் எல்லா ஊர்லேருந்து மக்கள் வருவாங்க. அது ஒரு ட்ரேட் ஃபேர் மாதிரி. எது ஹஜ்ஜுடைய காலம். ஹஜ்ஜுடைய காலத்தில் ஒரு உலகத்துள்ள வியாபாரிகள் அது உலகத்துள்ள மக்களும் வந்து ஹஜ்ஜி செய்வாங்க. அதே பிசினஸ் பண்ணுவாங்க. அதனால குர்ஆன் லா ஜுனாஹ அலைக்கும் ஐயதுவும் என்ன முதலாவது ரப்பி ஹஜ்ஜுடைய காலத்துல நீங்க ஹஜ்ஜிக்கு போயிட்டு வியாபாரம் பண்றது எந்த தடையும் கிடையாது. ஹஜ்ஜிக்கு போயிட்டு வியாபாரம் பண்றது எந்த தடையும் கிடையாது. ஹஜ்ஜில போயிட்டு நிக்காஹ் தான் பேசக்கூடாது. திருமண ஒப்பந்தம் திருமண பந்தங்கள் தான் பேசக்கூடாது. வியாபாரம் ஒரு சவுத் ஆப்பிரிக்க வியாபாரம் இருக்கிறாரு, அவருக்கு என்ன சாமானுக்கு விற்கணுமா, ஒரு பிசினஸ் கனெக்ஷன் பார்க்கணுமா, ஒரு நெட்வொர்க் பில்டப் பண்ணணுமா, எந்த தடையும் கிடையாது. எந்த தடையும் கிடையாது. ஒரு மாசம் போயிருக்கிறாங்க ஹஜ்ஜி சுமை தெரியும் 5 வக்து தொழுகை. ஆனா இல்லீகல் கூடாது, அனுமதிக்கப்படாத வியாபாரம், கஸ்டம் செய்மாத்திர வியாபாரம் அது செய்ய. இந்த பிசினஸ் எனக்கு உருவானது இது ஒரு நெட்வொர்க், ஹஜ்ஜுடைய நெட்வொர்க். எந்த பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் என்னோட சாப்பிட கொண்டு நான் வியாபாரியை மீட் பண்ணி காட்டு பார்க்கணும். என்னோட ப்ராடக்ட் விற்கணும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால சூக்கு காலா சொல்லிட்டு பெரிய ஒரு ட்ரேட் ஃபேர் மக்காவுல. அது ஒன் ஆஃப் த சோர்ஸ் மக்காவாசிகளுடைய இன்கம் சோர்ஸ். அதனாலதான் ஹஜ்ஜிக்கு மக்கள் வர காபிரிகள் ஹஜ்ஜிக்கு வரவானு சொன்ன சந்தர்ப்பத்தில் அவங்க பயணிட்டாங்க. எங்களை எக்கானமிக்கிறாங்க யாருங்க வலா தக்ரபுல் மஸ்ஜிதுல் ஹராம பஅத ஆமிஹிம் ஹாதா. எந்த வருஷத்துக்கு போறது நன் முஸ்லிம்ஸ் நாட் அலௌட் டு கம் என்டர் டு தி காபா சொன்னதுல அவங்களுக்கு ஆயுத பயணிட்டாங்க. ஆயுதம் வைன் ஹிஃப்து வைதர் ஒரு பயமாயிடுதா எங்களுக்கு மர்மம் வந்து இப்படி சொல்லி நம்ம உங்களை எப்போ சொன்னாங்க உங்களோட தேவையை பிடிச்சி யார் சொன்னாங்க? அல்லாஹ் சொன்னாங்க. ஒரு சோர்ஸ் இருக்குது மக்காவாசிகளுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம். அது வந்து ஹஜ்ஜுடைய காலம். ஹஜ்ஜுடைய காலத்துல பெரிய ஒரு ட்ரேட் மாஷா அல்லாஹ் மக்கள் வருவாங்க, அவரை சாமான கொண்டு வருவாங்க. மக்கால அது ஒரு கேன்சர் பாயிண்ட். அதனால உம்முல் குர்ஆன் பேர் குர்ஆன். மக்கால உம்முல் குர்ஆன் பேர் வச்சு எல்லா குர்ஆனோட மக்கள் வந்து முடிச்சிருப்பாங்க. கரியாக்கள் சேர்த்து அதே ஹஜ்ஜுடைய அப்ப தான் அவங்க ஹஜ்ஜும் செய்வாங்க. அந்த ஹஜ்ஜில் சிகாயத்துல் ஹாஜிகளுக்கு தண்ணி கொடுக்கிறது, காபத்துல்லாவுக்கு புடவை மாற்றுறது, சஃபா மருவாவுக்கு கொடுக்கிறது, ஜம்சம் கிணத்துல தண்ணி எடுத்துக்கொண்டு போறது, நாங்கள் செய்கிற ஹஜ்ஜுடைய அமல்கள் எல்லாம் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த ஹஜ்ஜுடைய அமலை அழகுபடுத்தினாங்க, நெறிப்படுத்தினாங்க, புறப்படுத்தி போட்டு எங்களுக்கு ஹஜ்ஜுடைய அமலை கடமை இஸ்லாத்திலே 5வது தூணாக நாங்கள் பண்ணிச்சு. அந்த காலத்துல சுருக்கமா சொல்ல போனா ஹஜ்ஜுடைய வைத்திருந்தாங்க. ஹஜ்ஜுடைய முக்கம்மலான ஹஜ்ஜுடைய 5 முக்கம்மல் 3000 பேர் 3000 முக்கம்மல் ஹஜ்ஜுல 5 ஒரு 9 ஒரு 10 ஒரு 11 ஒரு 12 13 ஒரு 9க்கு வந்து சுபகாரம் அரபாவுக்கு போகணும். 8ஆம் நாளே போயிட்டு மினாவுக்கு சுண்ணத்து, மினாவுக்கு சுண்ணத்து. 9ஆவது நாள் அரபா அடிக்கணும். 10ஆம் நாள் எங்க அங்கிருந்து வருவாங்க வந்து அன்றைக்கு நாள் இல்லாமல் 11ஆவது 13ஆம் 12 13 13ஆவது நாள் அசரோட நின்றுடும். ومن تعجل في يومين فلا إثم عليه. 13 என்ன நாள் இந்த இதுதான் ஹஜ்ஜுடைய காலம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜுடைய காலத்தை காலமாக்கி வைக்கிறது மக்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம்.
ரெண்டாவது ஒரு காலம் வந்து வின்டர் சீசன் நடக்கிறியா, அவங்க என்ன செய்வாங்க, வின்டர்ல இந்த பக்கம் வின்டர் அந்த பக்கம் சம்மர். யமனுக்கு போவாங்க ஒரு காலத்துல, மக்காவோட வின்டர் ஆயிரத்துல யமனுக்கு போவாங்க. அப்ப யமன் அந்த நேரத்துல அங்க என்ன செய்யும், சமர் ஆயிடும். அந்த நேரத்திலேயே இந்த இண்டிகேஷன் தெரியும், அங்க வெதர் என்ன, இங்க வெதர் என்ன, அங்க இருக்கிற கிளைமேட் என்ன, இங்க இருக்கிற கிளைமேட் என்ன, இது எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களுக்கு அறிவிச்சு கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும், சில இண்டிகேஷன்ஸ் இருக்கும். இந்த பக்கத்தில் உள்ள பறவைகள் இங்க வந்து அங்க வெதர் கண்டிஷன் மோசம் தெரியும். இதெல்லாம் வந்து ஒரு இண்டிகேஷன்ஸ். இப்படியான ஒரு அமைப்பில் இருந்து வியாபாரம் பண்ண தொழில் பண்ண ரெண்டு அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் இது போன்று சொல்றான். குறைஷிகளுக்கு எப்பயுமே நல்ல இன்ட்ரெஸ்டான ரெண்டு விஷயம் இருக்குது. கொண்டு வந்து கோலைகள் மாலை காலத்தில் சமர்லேயும் விண்டர்லையும் அவங்க செய்யக்கூடிய வியாபாரம். அது ஒன்றுதான் வந்து அந்த மது யுத்தம் நடந்தது. எங்கே கிடக்குள்ள இந்த பிசினஸ்க்கு பெயிண்ட் வரக்குள்ளதான் ஒரு அஸ்பல மிகவும் சொல்லி குர்ஆன் அந்த இடத்துல வச்சு அவங்க மறைத்து அவங்களுக்கான மது யுத்தமாக மாறிச்சு. சரி, இப்ப இவர்களை படிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதை ஒவ்வொருத்தரும் இதை கன்சர்ன் எடுக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் தான் ஒரு மக்கா முக்கர்ரமா வில்லேஜ். மக்கா முக்கர்ரமா என்ற வில்லேஜுடைய ஃபவுண்டர் யாரு? ஃபவுண்டர் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண யார் சொல்லுவோம்? யாரு? ஹாஜர் உம்மா லேடியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இது சிட்டிதான் இருந்தாங்க. ராமகிருஷ்ணன் காரணம் இருந்தாங்க, அவங்க போயிட்டாங்க, அவங்க போனாங்க. இது ஒரு விஷயத்தை சொல்லி தர பெண்களுடைய மக்களுக்கு ஜம்சமுடைய கிணறு வந்த உடனே மக்கள் வந்து குடியேறினாங்க. அப்ப டீல் பேசினாங்க. யாரு ஹாஜர் ஒரு தண்ணியை பாவிக்கணும், ஓனர்ஷிப்பை கிளைம் பண்ணலாம். அந்த தண்ணியை பாவிங்க, இந்த தண்ணியை ஜம்சம குடிச்சிருந்த வச்சு, ஆனா ஜம்சமுடைய ஓனர்ஷிப் யாரு? அதே சும்மா இதெல்லாம் சிவிலைசேஷனுக்கு முந்தின சிவிலைசேஷன் அடிப்படையான சிவிலைசேஷன் ரைட்ஸ் எல்லாம் பார்க்கணும். சும்மா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவோட உள்ள சம்பந்தம் வந்துட்டு விட்டுட்டு போனாங்க. போகக்குள்ள as a father அவரே சொல்லுங்க, ரெண்டு கட்டத்துல இப்ராஹிம் துவா கேட்டாங்க. மக்கா ரெண்டு துவா கேட்டாங்க. ஒன்று தங்க குடும்பத்துக்கு துவா கேட்டாங்க, தந்த பிள்ளைக்கு தந்த வைஃபுக்கு துவா கேட்டாங்க. அதுவும் இன்னும் வந்து மக்காவுக்கு துவா கேட்டாங்க. மக்காவும் தனியாக துவா கேட்டாங்க. மக்கா எப்படி எங்கள்கிட்ட நீக்கிறோம், நாங்க வாழ்ற இந்த நாட்டு துவா கேட்கிறோம், மனுஷன துவா கேட்கிறோம். இந்த நாட்டை வச்சு ஆக வச்சு இந்த நாட்டை நாங்கள் சொல்லணும் வளமாயிருக்கும், செழிப்பாயிருக்கும். இந்த நாட்டை பற்றி மிச்சம் பேசுவோம். நாங்கள் முஸ்லீம் எங்களை மந்தி எங்களுக்கு சொல்றது நாங்கள் மிச்சம் கண்டுபிடிப்போம். இது வைக்கிற ரோட்ல போகக்குள்ள இருக்கிற அதுக்க எடுத்து வெளியே வீசிட்டு போது ஈமான் இருப்பாங்க. இமாத்துள்ளாக என்வாயர்மெண்ட்டை பற்றி மிச்சம் பேசின மார்க்கம் இது. என்வாயர்மெண்ட்டை கவனித்துக் கொள்ளாத சகோதரி சமூகம். என்வாயர்மெண்ட்டை பற்றி சொல்லி தந்ததே யாரு? இன்னைக்கு பேசுறாங்க இல்லையா, சவுண்ட் பொல்யூஷன்ஸ், என்ன ஸ்மெல், என்ன சொல்றது, மாசத்தால வர ஸ்மெல்லால வர பொல்யூஷன்ஸ், இதெல்லாம் என்வாயர்மெண்ட் என்ன செய்யுது? இதெல்லாம் இஸ்லாம் எப்படியோ பேசிக்கிடுவாங்க. இதெல்லாம் இஸ்லாம் எப்படியோ பேசி. ஏன் வெங்காயம் சாப்பிட்டு மல்லிப்பழம் நீங்க தப்பை தவறி வெங்காயம் சாப்பிட்டு நாளை தராக்கணும். மூணு பக்கத்துல துவா செய்யலாம், மூணு பக்கத்துல துவா செய்யலாம் சொன்னாங்க. சலதாசனம் லானத்து செய்யப்படக்கூடிய இடங்களை பயந்து போச்சு. எத்தமோ என்ன அதிசயம் லானத்து செய்யப்படக்கூடிய இடங்களை பயந்து போட்டாங்க. மக்கள் லானத்து செய்வாங்க. அவசரமா என்ன வந்து காப்பாத்துல போயிட்டு அவரு மோஷன் போயிட்டார். வாராட்டு துவா செய்வாங்க. எவ்வளவு துவா செய்வாங்க
சொன்னா அந்த இடத்த பயந்து போகும்போது அந்த லானத்து செய்யக்கூட கிடையாது. அப்படி செஞ்சாங்க. என்விரான்மெண்ட்டை நாங்கள் எப்படி பாதுகாக்கிறோம்? என்விரான்மெண்ட் படிக்கிறோம். என்விரான்மெண்ட் பற்றி நிச்சயமா பேசுறது எது? பள்ளியில வாங்குகிறது தான். பள்ளியில வாங்க பிடிக்கும், சத்தம் எப்படி இருக்கும், எவ்வளவு தூரம் சத்தம் போகணும், வீட்டில் குர்ஆன் ஓதணும்னா நீங்க தான் சொல்லுங்க. வீட்டுல அழுகுது வயசு ரொம்ப கஷ்டப்பட்டு காட்டி ஆட்டி 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 வயசு கொஞ்சம் புள்ளைய தூக்க மாட்டி புள்ள கஷ்டத்தி பட்டிச்சு. யாரு நீங்க வீட்டுக்குள்ளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் போன எப்படி நீங்க வீட்டுக்கு உனக்கு என்ன சொல்லுவா? சாந்தி சமாதானம் ஒரு உண்டாட்டு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இது சவுண்ட் பொல்யூஷன். இது சவுண்ட் பொல்யூஷன். வீட்டுக்குள்ள போகக்குள்ள எப்படி சலாம் சொல்லணும்னா அது திட்டம் நான் சொல்றேன். எது இண்டிகேஷன் அளவு என்ன சொல்லணும்? என்ன அளவு? தூங்குற ஆளுக்கு முழிப்பு வர கூடாது. எழுப்பி அழகே தூங்கிற ஒரு காட்டுக்கு செய்யக்கூடாது, முழிப்பு வரக்கூடாது. மற்றது முழிச்சிடாக்களுக்கு அதே நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அந்த கால தூண்டுகளுக்கு இந்த கால தூண்டுல வந்து இருந்தேன் பெரிய வாழ்க்கையில ஒரு அழகான சிட்டி, அழகான கிராமத்தை ஒரு கட்டி இருக்கிறது. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மாஷா அல்லாஹ் உம்முல் குரா. அது அல்லாஹ் சொன்ன அந்த ஊரை வச்சிருக்காங்க. என்ன மசாபத்தல் என்ன சொன்னாக்கு وإذ جعلنا البيت مثابة للناس وأمنا. மசாபத்துல ஒரு நாளும் யாரும் வண்டியில் வரக்கூடாது, போதும்னு வாங்க மறு எப்ப வாங்க அதான் மசாபத். போனாக்கள் மறுவ போக்கணும், இதோட முடிச்சுக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். யார் பாருங்க வரக்குள்ள எப்படி வாங்க? ஓ மலையா யா மிசி மறைப்ப வாங்க. وإذ جعلنا البيت مثابة للناس وأمنا. பாதுகாப்பாங்க. அல்லாஹ் பாதுகாப்பு விளையாட்டு இருப்பாங்க, பாதுகாப்பு விளையாட்டு இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மக்கள் துவா கேட்டாங்க, வெச்சு துவா கேட்டாங்க. எல்லோரும் துவா கேட்டாங்க. ஊரை அழகா வச்சு ஊருடைய கிரீனை பாதுகாப்பு. நாங்க மரம் நாட்டுற சமூகம் அல்ல, மரம் வெற்ற சமூகம் அல்ல. நாங்க என்ன சொல்றோம்? மரம் நாட்டுற சமூகம். நாங்க எங்க மரம் நாட்டுறோம்? நாங்க எங்க மரம் நாட்டுறோம்? நாங்க மரம் நாட்டுறோம், மரம் வெட்டுறோம். நாங்க மரம் நாட்டுறேன் அவருக்கு பேர் அவருக்கு பேர் தான். எல்லா கவர்லையும் மரம் நாட்டுவாங்க. எதை நாட்டுவாங்கன்னா முளைச்சாத மரத்தை நாட்டுவாங்க. அது மேலுக்குள்ள நாட்டுவாங்க, அந்த நிலத்துள்ள. அதாவது சும்மா ஒரு ஹதீஸ் அல்ல, மரம் நாட்டுவாங்க. ஹதீஸ் மரத்து நான் மரமொட்ட நாட்டி கல்லன் களவெடுத்து அவனுக்கு களவு உங்களுக்கு சதம். நீங்க அக்கல் மரத்தை நாட்டுவீங்க, கல்லன் களவெடுத்து போனா அவனுக்கு என்னது களவு, உங்களுக்கு என்ன சதம். பறவைகள் சாப்பிட போனா சதம். அதுல சதக்க சக்காத்திக்கு அது அதுக்கு சக்காத்தி. குர்ஆன்ல சூரத்துல் நூன் அல்லாஹ் சூரா நூன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தோட்டங்களை பத்தி பேசிக்கிறோம். தோட்டம் எப்படி இருக்கும், தோட்டம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு தோட்டத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனியா மெயின்டைன் பண்ணுவார். அதான் இன்னைக்கு சூரத்து வாக்கியா ஓதுவோம். அஃபரஐத்தும் அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன். கருத்தை கொடுத்துருவாங்க. ஒரு நடந்த வரலாறு இமாம் ஒரு கிறிஸ்டியன் அறிஞர் விதாயத்தை அறிவிக்கிறார். எவ்ரிதிங் உலகத்தில் இருக்கிற எல்லாமே கனெக்டட் வித் தி ஹியூமன் ஹார்ட். மனுஷன் ஹார்ட்டோட கனெக்ட். இது ஃபமா பக்கத் அலைஹிம் ஸமாஉ வல் அர்த். நாங்க மௌத்தான இந்த இடம் அழுது இருக்கிறோம். நாங்க மௌத்தான இந்த இடம் எங்களுக்கு அழுது எந்த இடம் நாங்க வாழ்ந்துக்கிறோம். நல்லதாக இருந்தா சொல்லுவாங்க, கெட்டவனாக இருந்தா அழுது. يومئذ تحدث أخبارها فما بكت عليهم السماء والأرض. இதற்கும் இந்த கிரியேஷனுக்கு படிரத்தை ஒரு கனெக்ஷன் அல்ல, இந்த கனெக்ஷன். அப்ப இந்த
அல்லாஹ் இப்னு கஸீர் எழுதிக்கிறாங்க, ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் ஒரு நல்ல ஒரு ஹலீஃபாவா அவரு ஹஜ்ஜிக்கு போறார். அந்த காலத்துல ஹஜ்ஜி வந்து ஒரு 3 months போகும் பயணம். போற வழியில எத்தனையோ ஊர்ல கடந்து போவாங்க. ஒரு இடத்துக்கு போன ஒரு தோப்பு, நல்ல ஒரு கார்டன், நல்ல ஒரு அழகான கார்டன். அங்க போற அந்த மக்கள் இப்ப சில ஆளுநர் பார்க்கிறீங்க, அந்த கார்டனுக்கு போன எவ்வளவு சாப்பிடு, அதையே கொண்டு போகலாம், எவ்வளவு சாப்பிடும், ஆப்பிள் வேணும் இருக்கிறதுல சாப்பிடுறாரு. ஆனா என்ன செய்யறாரு, பிச்சை கொடுங்க. அப்ப ஹஜ்ஜி போராட்டங்களுக்கெல்லாம் அது அப்படியே தொடர்ந்து போற வழியில அவர் என்ன செஞ்சாரு, ஒரு கார்டன் போறாரு. அவனுக்கு தெரிய இது யாரு ஹலீஃபாவா யாருன்னு தெரிய, அந்த காலத்துல ஒன்றும் இல்லையே, பிக்சர்ஸ் படமும் இல்லையே. ஒருத்தர் உட்கார்ந்து வைத்து சொன்னவே, எனக்கு இந்த மரத்துல எனக்கு ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க. அவர் காரை வெட்டி பிச்சை எடுத்தாரு, வெட்டினாரு, குளிச்சாரு, ஒரு ஜூஸ் கிளாஸ் அப்படியே நிறைச்சு ஒரு ஆரஞ்சு எடுத்து குடிச்சாரு. நல்ல டேஸ்ட் குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ். போற வழியில எப்படி போயிட்டு போற வழியில ஒரு ஆசை வந்துச்சு, இந்த தோட்டத்தை வாங்கினா நல்லா, இந்த தோட்டத்தை காசு கொடுத்து வாங்கிட்ட நல்லா இருக்குமே, நல்ல ஒரு தோட்டம் இல்லையா, நல்ல ஒரு நல்லா இருக்கு. இப்ப எங்களுக்கு ஆசை வாங்கி ஹியூமன் நேச்சர் தானே. ஹஜ்ஜிக்கு போயிட்டு வார வழியில அதே தோட்டத்தில் வந்து சொன்னாரு, அவனுக்கு கூப்பிட்டு எனக்கு 2 கிளாஸ் ஜூஸ் தாப்பா அந்த அப்ப அதே மாதிரி காய பிச்சாரு, குளிஞ்சாரு, 2 3 பிச்சாரு, கிளாஸ் நிறைய. அப்ப கேட்டார், என்ன செய்தியப்பா, போகக்குள்ள ஒரு பழத்தால கிளாஸ் தான் இது நான் சொன்ன அடுத்தோட நான் நினைக்கிறேன், எங்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஹலீஃபாவை விட கட்டு போயிருக்கு. இதான் கனெக்ஷன். எங்க உள்ளத்துல வரக்கூடிய ஒரு கெட்ட எண்ணக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் செய்யும் மனுஷன் வாழ்க்கை. இது வந்து இமாம்கள் நிச்சயம் எழுதிக்கிறாங்க, நாங்க கண்ணால பாவம் செஞ்சுட்டு போவோம், வீட்டுக்குள்ள போய் என்னோட மனைவி எப்படி போச்சு கொண்டிருப்பார், சும்மா சண்டை வரும். புரிஞ்சுக்கோங்க, கண்ணுடைய பாவத்துடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அது சொல்லுவாங்க. நான் என்ன கண்ணால செய்யற பாவத்துடைய ரிஃப்ளெக்ஷனை என் வாகனத்துல பார்க்கணும். வாகனம் என்ன, இந்த கலவை குதிரை எல்லாம் கனெக்டட், எல்லாம் கனெக்டட். அல்லாஹ் என்ன உங்களை மன்னிப்பாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றாங்க, ரப்புக்கல் கஃபூரு ரஹ்மா, ரப்பு இறக்கக்கூடியவன், அதிகமா மன்னிக்கக்கூடியவன். அதனால ஒரு தெரிஞ்சுக்கணும், ரப்புக்கல் கஃபூரு ரஹ்மா லவ் யுஆஹிதுஹும் பிமா கஸபு லஅஜ்ஜல லஹும் அஸாப். நீங்க செய்த பாவத்துக்கு நான் உங்களை தண்டிப்பதாக நம்ம முன்னே கேட்கிறோம். லஅஜ்ஜல என்ன நடக்கும், இங்கே முடிச்சு இங்கே. ஆனா வரப்புக்கள் கஃபூரு ரஹ்மா, ரப்பு இறக்கக்கூடிய, ரப்பு அதிகமாக மன்னிக்கக்கூடிய. அதனால எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, அவகாசம் கிடைத்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைப்பான். அப்ப இதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன், நாங்க துஆ கேட்கிறோம். நல்ல அரசாங்கம், நல்ல சூழல், நல்ல என்விரான்மெண்ட், நல்ல பொருளாதாரம், சேஃப்டி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3 துஆ கேட்டாங்க. நான் சும்மா கேட்கிறேன், ஒரு சும்மா மூட்டை கேள்வி கேட்கிறேன். இலங்கையிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் வெளிநாட்டு போய்க்கிறாங்க, வெளிநாட்டு போய்க்கிறாங்க. இவங்க இந்த நாட்டுக்கு திரும்பி வரணும், எங்கிட்ட நாடு எப்படி போறோம் சும்மா இதெல்லாம் குரான் வச்சு படிப்போம், சும்மா பேசுவாங்க. எங்கட நாட்டிலிருந்து எத்தனையோ டாக்டர்ஸ் மாறு, ப்ரொஃபஷனல்ஸ், பிசினஸ் பீப்பிள், நல்ல வெலோ பீப்பிள், மாஷா எல்லாரும் போய் அந்த நாட்டில் டெவலப் பண்ணிக்கிறாங்க. இந்த நாடு இப்ப இங்கே போறோம், லண்டனுக்கு பெரிய டாக்டர் மாற மீட் பண்ணணும், அங்க நல்ல டாக்டர் மாறி அங்க போய் பார்த்தா அங்குள்ள டாக்டர் யாருக்கு, எந்த டாக்டர் யாரு, ஸ்ரீலங்கன் டாக்டர். அவர் சொன்னார், அங்க போயிட்டு 3000 ரூபாய்க்கு மருந்து வாங்குற மருந்த எத்தனை 30,000 ரூபாய் கொடுத்து வாங்கி. முந்திருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி அவருக்கு ஒரு சர்ஜரி செய்யும். அப்ப லண்டன்ல ஹாலிக்ஸ் என்ன ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு டீம் ஒன்று வரவழைச்சு எல்லாம் தெரியல எல்லாம் வந்தா, அந்த டீம் டாக்டரை லீட் பண்ணி வந்த டாக்டர் ஸ்ரீலங்கன் டாக்டர். இது நடந்தது. இவங்க கோட் திஸ்
அந்த தீவிரப்படுவது டாக்டர் ஸ்ரீலங்கன் முஸ்லிம் டாக்டர். He is the best doctor in the world. Right. That's the case. எங்கட நாட்டில் இருக்கிற நல்லது அனுப்பி இருக்கிறாங்க, அனுப்பவில்லாம போயிட்டாங்க. நான் கேட்கறது தெரியுமா, சும்மா யோசிச்சு எங்க போனாக்கள் எல்லாம் நாட்டுக்கு திரும்பி அப்படி வரணும். எங்க நாடு பிடிக்கும் சரி இப்படி கேட்போமே, எங்க நாட்டை விட்டு ஏன் போனாங்க அவங்க வைத்தியம் என்னங்க ஏன் போனாங்க? உலகத்துல மைக்ரேஷன் நடக்கிறதுக்கு வாழ்ந்தது மூணு விஷயத்துக்கு தான் மைக்ரேஷன். மூணுல ஒன்றை தேடித்தான் மக்கள் போவாங்க. மூணுல ஒன்றை தேடித்தான். எந்த ஊர்ல அந்த மூணு இருக்குமோ அந்த ஊருக்கு போக மாட்டாங்க. அந்த ஊருக்கு போக மாட்டாங்க. முதலாவது சேஃப்டி. ரப்பிக்கு அழகாக வருது பாதுகாப்பு. எங்க ஊர்ல இருந்து சேஃப்டி. இந்த 2013, 14, 15 நியாயமான மக்கள் போறாங்க. என்ன சேஃப்டி இல்ல, இது ஒரு பாதுகாப்பு இருக்கிற கடைகள் 10 பேர் இல்லைன்னு சொல்லி மக்கள் சேஃப்டி முதலாவது. ரெண்டாவது சஸ்டைனபிலிட்டி, எக்கானமிக்கல் சஸ்டைனபிலிட்டி. வர்சுக்ஹும் மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன். இப்ராஹிம் துஆ கேட்டாங்க, சாப்பாட்டுக்கு பிறகு பலவரங்களும் தின்ற அளவுக்கு எக்கானமி ஸ்ட்ராங். ஒரு ஊருக்கு போனா ஊருடைய எக்கானமியை நீங்க எக்கானமியை இண்டிகேட் பண்றதுக்கு நீங்க பார்க்கணும், கணக்கை வச்சு பார்க்கணும். நாங்க முதலாவது லாஸ்டா நான் சென்டர்கள் சும்மா என்ன காப்பாங்க அப்படின்னா 4ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி நான் முடிச்சுட்டு 12 மணிக்கு 10 11 மணிக்கு வரோம். இருக்கு பலவர்க்க பலத்தூர் கடையெல்லாம் உணவு கடை தொடர்ந்து மக்கள் 12 மணிக்கு மக்கள் பார்ப்பாங்க. ஒரு முஸ்லீம் ஊருக்கு போயிட்டு ஊர்ல நல்ல பெரிய பலப்பொருள் கடையில நீக்குது, நல்ல மக்கள் பணம் வாங்குறான்னு அர்த்தம் என்ன? எக்கானமி என்ன? நீங்க கொஞ்சம் பேர் பாருங்க, முஸ்லீம்கள் சரி வாழ்க்கை ஏரியாக்கிற பொருட்களை கந்தையில என்ன கடை பிடிச்சு எல்லாம் சின்ன சின்ன பொட்டி கடை, மக்கள் வாங்குற சாமான் 50 ரூபாய் 100 ரூபாய். பார்மசி போயிட்டு வாங்கும்போது ஒரு பெஷல் 5 ரூபாய் வாங்க, 10 ரூபாய் சல்லிங்க, 50 ரூபாய் சல்லி. சஸ்டைனபிள் எக்கானமி. எங்கிருந்து போனாக்க எல்லாம் எக்கானமிக் அனுப்புவோம். மூணாவது 2 சொல்றேன். மூணாவது குவாலிட்டி எஜுகேஷன். குவாலிட்டி ربنا وبعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم برحمة الدعاء مكة. இது மூணும் இந்த நாட்டில் கிடைக்கும்னா போனாக்கள் எப்படி செய்வாங்க? நல்ல எஜுகேஷன் சிஸ்டம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் ஸ்ரீலங்காவில் இருந்தா போனாக்கள் அடுத்த பயன்படுத்தி கொண்டு நல்ல சம்பாதிக்க மாஷா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன், சம்பாதிக்கிறதுக்கு நல்ல எக்கானமிக்கு நல்ல நிதிக்கு வெல்கம். மூணாவது சேஃப்டி, பாதுகாப்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த 3 துஆவை கேட்டாங்க மக்கள். பாதுகாப்பு, ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினன், பாதுகாப்பான, வர்சுக்ஹு மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன். அப்ப அவங்க கேட்டுப்படி இப்ராஹிம் கேட்டாங்க, என்ன சொன்னாங்க? துஆ மன் அமல வர்சுக்ஹு மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன் லஹு மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். முஃமின்களுக்கு மட்டும் முடிச்சு அல்லாஹ் சொல்ல இல்ல அப்படி இல்ல. நான் அப்படி சொல்லுவேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டது ஒரு மாய்க்கும் اجعل هذا البلد آمنا وارزق أهله من الثمرات من آمن منهم بالله واليوم الآخر. உனக்கு ஈமான் கொண்ட முஸ்லிம்களுக்கு மட்டும் துஆ கேட்பாங்க இல்ல. قال ومن كفر, நிராகரித்தவர்களுக்கு உலகத்தில் அவனுக்கு யாருக்கு யாரெல்லாம் உலகத்தில் முயற்சி செய்வாங்களோ எங்களுக்கு கிடைக்கும். யாரெல்லாம் இது பண்ணுவோ எங்களுக்கு கிடைக்கும். காலவன் கஃபர ஃபஉமத்திஹும் கலீலா, உலகத்தில் சந்தோஷமா இருக்கும், என்ஜாய் பண்ணுங்க. சும்பல் தரு பின்பு ஆகிரத்தில்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்கா முக்கர்ரமாவுக்கு துவா கேட்டாங்க. ஒரு துவா என்ன துவா சொல்லுவோம்? ரெண்டு ஆமீன் வருது சொல்லுவேன். ஆமீன். பாதுகாப்பான துவா வச்சு அவர்களுடைய பறவை வந்து பாதுகாத்து யானைப்படை அனுப்பிட்டு வந்தாங்க. அந்த துவா பாதுகாப்பு. ரெண்டாவது எக்கானமி. என்ன குர்ஆன் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இத்தஹத்தஃப் வனாயித்து எல்லா மதத்தின் பலவர்க்கங்கள் வந்து சேரும். أولم يروا أنا جعلنا حرما آمنا أحنا جعلنا حرما آمنا ويتخطف الناس من حولهم وحولهم எல்லா பக்கத்துல மக்கள் வராங்க. எல்லா வகையான சாப்பாடு அவங்களுக்கு உண்டான சாப்பாடு தட்டுப்பாடு இருக்கிறது. எல்லா மாஷா அல்லாஹ். இது அல்லாஹ்வுடைய அற்புதமான ஒரு ஏற்பாடு. வர்ஸுக்கும் ரப்பனா வஅஸ்லனா குல்ட் எஜுகேஷன் கிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சய்யிதுல் கௌனைன் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் நபி இறக்கி வச்சாங்க. எல்லா நபிமார்களும் வந்து அங்க ஒரு டீச்சராக இருந்திருக்கிறாங்க. ஒரு சிவிலைசேஷன் கட்டியிருக்கு, ஒரு மனிதன் சமூகத்தை கட்டியிருக்கு. கடைசியா வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குட் டீச்சர். அல்லாஹ் அதனால சொன்னாங்க, நான் ஒரு நல்ல ஒரு மாஸ்டர், நான் ஒரு டீச்சராக தான் வந்து இருக்கிறேன் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இது மூணு எப்போ ஊருக்கு கிடைக்குமோ அந்த ஊருக்கு போன மக்கள் என்ன செய்வாங்க? கம்பேக். அது இப்ப சம் ஏரியா நடக்குது, சில ஊர்கள் நடக்குது. இந்தியாவுக்கு போன இந்துக்கள் இந்தியாவுக்கு போனாங்க, அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணணும். எனவே இது அவங்க கேட்ட துவா யாரு கேட்ட? மக்கள். ரெண்டாவது துவா கேட்டாங்க, பிள்ளைக்கு தனியா கேட்டாங்க. இன்னைக்கு எதாவது படிக்கும், நாங்க எல்லாரும் வாங்கலாம், நாங்க எல்லாரும் வாங்கலாம். அம்மா எனக்கு உங்களுக்கு நல்ல பிள்ளைகள் செய்வாங்க, சும்மா இப்படி ஒரு கல்பனை பண்ணுவோம். எங்கட பிள்ளைகள் எங்களை பார்த்து, எங்களை ஜனாசாவை பார்த்து பிடிக்கும். நாங்க எங்களை ஜனாசா வச்சு வீட்டுல வச்சுக்கிறாங்க, வந்து பார்த்து போறாங்க, பார்க்கறாங்க. ஒரு 10 வருஷம் சொல்லுவாங்க, சொல்லுவாங்க பிரச்சனையே நல்லதா சொல்லட்டும், நல்லது நடக்கும், நல்லதா பேசுவாங்க, அது வேற விஷயம். நான் கேட்கிறேன், எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு என்ன சொல்றோம்? ஆஸ் அ பேரண்ட் நீங்க யோசிக்கணும். எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு டான்ஸ் பண்ணணும், எங்களுக்கு துவா கேட்கும், எங்களுக்கு பாப்பா நீங்க தான் ஒரு மனுஷன், பாப்பா உங்களால் நாங்க பிடிக்கும் என்று சொல்லி எங்களோட பிள்ளைகள் எங்களை பார்த்து எங்களுக்கு நன்றி சொல்லோட உண்டா? எங்களோட பிள்ளைகள் நாங்க என்ன கொடுப்போம்? இது என்ன துவா ஆஸ் அ பேரண்ட். ஒரு நாள் ரெண்டு பாப்பா பத்தி டீப்பா பேசிட்டேன். ரெண்டு பாப்பா, ஒரு பாப்பா யாரு? இன்னொரு பாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய லிசனிங் அபிலிட்டி எவ்வளவு பவர் தெரியுமா? லிசனிங் அபிலிட்டி எவ்வளவு பவர் தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ள இவர் நபி. யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். ஒரு சின்ன புள்ள கண்ட கனவை பாப்பாட்ட வந்து சொல்லக்கூடிய அதே பாப்பா கேட்கிற எபிலிட்டி பாப்பா கேட்க அதே முக்கியமா கேட்டார். கனவை கேட்டது மட்டுமல்ல, கனவுக்கு தாற்பயம், கனவுக்கு சொன்ன தாற்பயம் பாப்பாக்கு தெரியும், ஆனா தாற்பயம் சொல்லல. இது நடக்கும். இன்னும் உதோடி நடக்குது. இந்த கனவுடைய தாற்பயம் யாருக்கு தெரியும்? யாக்கூபுக்கு தெரியும், ஆனா சொல்ல என்ன சொன்னா உள்ளக்கு என்ன தலை கிடைக்கும். இது சுமேரம் என் மகன் நல்லா படிக்கிறான், நல்லா இருக்கிறான், மாஸ்டர் சரி, சும்மா அளவுக்கு நீங்க பாராட்டணும் போயிடாது. அப்படிதான் மாஸ்டர் இல்லத்தான் எங்களோட குடும்பத்துடைய பேரை காப்பாற்றுவோம். இப்ப யாரு தெரியும், அவளுக்கு தெரியும் அப்படின்னா அவனாலே முசிகத்து யாருக்கு இல்ல. கனவு கண்ணா, கனவுக்கு தாற்பயம் இப்ராஹிம் யாருக்கு தெரியும்? யாக்கூப் சொல்லல. ஒன்று பண்ணிருந்தாங்க, முக்கியமான கனவு நீ என்ன செஞ்சுக்கோ, அது ஒரு சைக்கோலஜிக்கல் அட்வைஸ் அந்த ஆயத்தை வச்சு மிச்சம் எழுதிக்கிறாங்க. அந்த பிள்ளைய பேச்சை கேட்கறதுக்கு பாப்பா சொல்லுவோம். அதே பாப்பா அந்த புள்ள
பிள்ளைகள் பெருத்து இந்த பிள்ளைகளுக்கு பேரப்புள்ள வந்து மாஷா அல்லாஹ் குடும்பம் பெருத்துட்டு வாப்ப மௌத்தா போறாங்க. வாப்ப சக்கராத்திலையும் பிள்ளைகளுடைய பேசுறதுக்கு எதிர்பார்க்க எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. நான் பாப்பான்ற பொசிஷனை மட்டும் யாருமே விட்டு கொடுத்துருவாங்க. டோன்ட் கிவ் அப். ஐ அம் a father. I am a father. உடம்புல எங்கே புகையும் நான் பார்ப்பேன். இது குர்ஆன் சொல்லுது. அம் குன்தும் ஷுஹதா இத் ஹதர யாக்கூப் அல் மௌத் إذ قال لبنيه ما تعبدون من بعدي قالوا نعبد إلهك وإله آبائك إبراهيم. சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ள யாருடைய பேச்சை கேட்டார் இப்ராஹிம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அதே பிள்ளைகளுக்கு சக்கராத்துல படுத்துக் கொண்டும் வாப்பவாக இருந்து கைட் பண்றதுக்கு என்ன செய்யுது எபிலிட்டி இருந்துச்சு. அவ்வளவுதான் பாப்பா. இல்ல பிள்ளைகளை கொடுத்துட்டாங்க, கல்யாணம் வச்சு கொடுத்துட்டேன், எனக்கு இதுக்கு அங்க கண்ட்ரோல் இல்லை இல்ல அப்படின்னா சுலோகத்துக்கு வரலையா இங்கிருந்து சாப்பிட சலாம் கொடுத்தோன்னே லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த சுப்ஹானக ஒன்றும் இல்லை அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஒன்றும் தேவையில்லை போறது என்ன பள்ளி காலத்துல இந்த எபிலிட்டி என்ன கற்றுக்கிட்டு நான் அப்பா என்ன பேசணும், நான் அப்பாவா என்ன பேசணும். இதைத்தான் சொல்லியிருக்கோம். இதுதான் சொல்லுவாங்க. أم كنتم شهداء إذ حضر يعقوب الموت إذ قال لبنيه ما تعبدون من بعده نعبد إلهك وإله آبائك إبراهيم وإسماعيل وإسحاق إلها واحدا ونحن له مسلمون. الحمد لله நடந்தது முடிச்சு. நாங்கள் யூசுப் கனியான் செஞ்சோம், கிணத்துல போனாங்க, இல்லை கொண்டு சென்று நாங்கள் துணியாகிட்டோம். நடிகை எட்டு வந்தாங்க. அதான் வாப்பாங்க. அது நிலவர் மனம் வைக்கணும். ஒரு வாப்பானே அதிகமா பிரிஞ்சு இருக்கிற பிள்ளைகள் எண்ணத்தை சேர்த்தார்கள். பனியிடம் அந்த யூசுப் இருக்கிற யூசுஃபை கொண்டு கிணத்துல போட்டான்னு நினைக்கிறோம். எல்லாரும் சேர்த்தவா அதுதான் பசவரும் ஜமீன் எல்லாரும் பேசுறாங்க. சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷம் மாஷா சந்தோஷம். என் பிள்ளைகளை கொண்டு செஞ்சுட்டாங்க. என் சபுரன் ஜமீனுக்கு என்ன இருக்குது, எனக்கு கல்டிவேஷன் என் சபுரன் ஜமீன் எல்லாரும் என்ன இருக்குது, என்னாச்சு சேர்த்து ஏன ஜனாசா நான் யோசிக்கிறேன். ஏன ஜனாசா வச்சுக்கிறேன். அவரோட ஜனாசா விட்டு நீங்க யோசிக்கோல பத்தி என்ன யோசிக்கிறேன். ஜனாசா விட்டு வச்சுக்கிட்டு அதை வருவாங்க. ஆனா இந்த பிள்ளைகளை சுத்திப்பாங்க. பிள்ளைகளை சுத்திப்பாங்க. எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களை பிள்ளைக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம், இது ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் பேசும். இன்றைக்கு நான் சொல்றேன், வாழ்க்கையில மனுஷன் பிறகு நீங்க 3 விஷயம் கொடுப்போம். 2 விஷயத்தை கம்ப்ளீட்டா கொடுத்துட்டீங்க. கம்ப்ளீட்டா கொடுத்தீங்க. ஓவர் லிமிட் கொடுத்தீங்க. 2 விஷயம் ஒன்றை கொடுக்க எதை பத்தி சொல்லுவாங்க, கொடுத்ததுக்கு டான்ஸ் பண்ணுவாங்க, கிடைக்காது சொல்லுவாங்க. சொல்லுங்க சொல்லுவோம். நான் அப்படித்தான் சாப்பிட வச்சுக்கணும். சாதம் எல்லாம் வச்சுப்பாங்க. இறைச்சி இருக்குது, மீதி எல்லாம் வச்சுக்கிறாங்க. இந்த காலிக்காரன் இறக்கான ஐடியா எரியல எரியலக்கா கேட்பான். எரியலக்கா இவ்வளவு நீக்குதப்பா அழகாண்டு போகலாம் கேட்கிறான். இது ஹியூமன் நேச்சர் வாப்பா. நீ வீட்டுக்கு சாமான் போவோம், 50 சாமான் போவோம், 50 கொட்டைட்டா 59 மிஸ் ஆகிங்க. தக்காளிக்க வரதில்லை. பொதுவாக கேட்கிறேன் கிடைச்சது ஜிசாக்கெல்லாம் இல்ல. இதுக்கு பொதுவாக 51 தக்காளி கேட்கிறாங்க. இது ஹியூமன் நேச்சர் வாப்பா. கொண்டு போனதுக்கு ஜிசாக்கல்லா சொல்லி அப்ரிஷியேட் பண்றதுக்கு முந்தி இல்லாததுக்கு சொல்லுவாங்க. இதுதான் என்னோட சக்கரா என்னோட ஜனாசாவை பார்த்து கூட இந்த புள்ள சொல்லுவாங்க. ஏழு புள்ளி வந்தாச்சு இப்ராஹிம் நல்ல ஒரு வாப்பா. ஒரு பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும் அப்படியே சொல்லுவாங்க. இங்க வைக்கிற ஒவ்வொரு ஜனாசாவையும் நான் பார்த்து சொல்லுவேன். அந்த புள்ள என்ன சொல்லுச்சு பாப்பா, மிச்சம் டைம் போகுது. 3
விஷயம். எந்த வாப்பா தண்ட பிள்ளைகளுக்கு 3 விஷயத்தை கொடுப்பாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகள் அந்த வாப்பாக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக. சும்மா நன்றின்றது சும்மா பேசுறதல்லங்க. அது ஆக்ஷன் வரும். பாப்பா 3 விஷயம். ஒன்று சொன்னாங்க ஸ்பிரிச்சுவல் பவர்ட்டி. இந்த பவர்ட்டி ஸ்பிரிச்சுவல். இன்றைக்கு குர்ஆன் ஓத தெரியாத ஒவ்வொரு 40, 45, 50, 35 வயசுல ஒவ்வொரு பிள்ளையும் சொல்றது, எங்களை வாப்போம் அதை காலத்துல குர்ஆன் தரலையா. எங்கள் தாயும் பேர் சொல்லிக்கிறாங்க, டாக்டர்ஸ் சொல்லிக்கிறாங்க, என்ன செய்ய சொத்தெல்லாம் பெற்று டாக்டர் ஆக்கினாங்க. குர்ஆன் ஓதி தரலையே. இன்னைக்கு எவ்வளவு ரெக்ரெட் பண்ணணும். சொத்தெல்லாம் பெற்று எல்லாம் அனுப்பினாங்க. பள்ளிக்கூடம் கடப்பள்ளி உங்களோட ஜனாசாவை ஏழு ஜனாசாவை தொழிற்சரனை கவண்ட மனுஷன் நடத்துறப்படு பாப்பா மையத்து தொழிற்சக்குள்ளே 3வது தக்பீர்ல ஒரு துவாவை கொஞ்சம் பாடமாக்கி தந்தீங்களா நானும் இந்த காலம் அவ்வளவு தொழிற்சி பண்ணனே பாப்பா. சரி என்ன செய்ய நீ ஓதி தந்ததே நான் சொல்லி அல்லாஹ் வகுப்புள்ள உன்னத வகுப்புள்ள வந்து துவா அந்த கபூர் காக்காட்ட கபூர் காக்காட்ட என்ன செய்யுது கபூர் காக்காட்ட சொல்றப்ப அதே மாதிரி துவா வைத்தா பிள்ளைகள் அனுப்பிட்டு அன்றைக்கு நம்ம பரிபூர்ணமான துவா கூட கிடைக்கும். அல்லாஹும்ம ஃபிர் லி வாலிதி அல்லாஹும்ம ஃபிர் லஹு இல்ல அன்றைக்கு துவா மகன் ஓகே பாப்பட ஜனாஸா பாப்பட துவா அல்லாஹும்ம ஃபிர் லஹு இல்ல அல்லாஹும்ம ஃபிர் லி வாலிதி என்ன பாப்பட என்ன பாப்பட என்ன உம்மட பாப்பட. எங்கள் எல்லாருடைய மனித கொஞ்சம் ஓப்பனா சொல்றேன், எங்கள் எல்லாருடைய பிள்ளைக்கு இருக்கிற பாவட்டி வந்து ஸ்பிரிச்சுவல். அவனுக்கு இப்ப விளங்க பாவட்டி இப்ப விளங்க அவர் மெச்சூராக எங்க மக்களுக்கு தஜ்வீத் முறப்பிரகாரம் குர்ஆன் ஓதத்துக்கு தந்தார் என்ற நிச்சயமாக அவர் ஹப்பியோடு ஒரு நாள் முடிச்சிருந்தார். அல்ஹம்துலில்லாஹ் பாப்பா அன்றைக்கு பள்ளிக்கூடத்தை விட்டு போயிட்டு எனக்கு கொஞ்சம் குர்ஆன் ஓதி தந்து தஜ்வீத் சொல்லி தந்தீங்க தானே, அதை என்ஜாய் பண்றது இப்பதான் எப்படி சொல்லுவாங்க அவர் மெச்சூராக அதுதான் போகவே சொன்னாங்க. ஸ்பிரிச்சுவல் பவர்ட்டி இல்லாம யாருடைய உள்ள. ரெண்டாவது சொன்னாங்க இப்ராஹிம் எங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆகப்பெரிய சொந்தமா நல்ல ரெப்யூட்டேஷன். நல்ல ரெப்யூட்டேஷன் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய இடம் வந்து சொத்துக்கு வந்து கொடுக்கணும். நல்ல பேர் வாங்கி அல்லாஹ் என்னை மன்னிப்பானாக. நானும் நீங்களும் செஞ்ச ஒரு தவறான எங்களை பிள்ளைகளுடைய ரெப்யூட்டேஷன் அப்படியே கல்யாணம் கொண்டு பேசி வரக்குள்ளே சொல்லுவாங்க இன்னால வாங்க சொல்ற நடக்குதா இல்ல. கொஞ்சம் கவனம். எங்களோட அப்பா வந்து இப்படி அவ்வளவு நிச்சய விஷயமா அதுக்கு முக்கள் எங்களை சுற்றி ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. சொசைட்டியில அப்படி செய்து கொள்கிற காரணம் அவங்க செஞ்ச தவறல்ல. யார் செஞ்ச தவறு? அவரோட ஃபோஃபாதர் செஞ்ச தவறு. ஒரு பிள்ளைக்கு கொடுக்குற எனக்கு இப்ப வயசு 57 நான் பார்த்து முடிஞ்சது முறை வார்த்தை கொஞ்சம் தவறு. என் பேரை புள்ள வாழைத்து என் பேரை புள்ளிதான் வாழ்க்கை ஆரம்பிச்சு. இன்றைக்கு நான் செய்யற ஒரு தவறு யாரை பாதிக்கும்? என் பேரை புள்ள ஒரு மாப்ப ஒரு பிள்ளைக்கு கொடுக்குற ஆகப்பெரிய அசட் சொத்து தெரியுமா? மக்களுடைய மனசுல நல்ல பேர் வாங்கி அந்த பிள்ளைகளா மாஷா அந்த குடும்பம் சொல்றாங்க கண்ணை திறந்து சொல்லுவாங்க அந்த பிள்ளைகளா மாஷா. அது கேட்க தேவை. கண்ணை திறந்து சொல்லுவாங்க, வாயை திறந்து சொல்லுவாங்க. நல்ல குடும்பம் அது நல்ல ஒரு மாப்பக்கு ஒரு நல்ல குடும்பம். நாங்க மெச்சூர்ட் ஆகும் வரைக்கும் எங்களுக்கு பேரு எங்களை வாப்பாங்க. நாங்க மெச்சூர்ட் ஆகும் வரைக்கும் எங்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? எங்களை வாப்பா அட்ரஸ்
நாங்க மெச்சூர்ட் ஆனதுக்கு பிறகு எங்களோட மாப்பிள்ளை நாங்க அட்ரஸ் பண்ணுவோம். என் சின்ன காலத்துல நான் ஹனிதமோட மகன். என் சின்ன காலத்துல நான் என்ன சொல்லி சொல்றேன், ஹனிதமோட மகன். எனக்கு அட்ரஸ் யாரு? என்ன நான் மெச்சூர்ட் ஆகிட்டேன். என் வாப்பை உருவாக்கிட்டாரு. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல பேரை வாங்கி தந்துட்டாரு. அதுக்கு பிறகு நான் என் வாப்பை யாரா என் வாப்பை சொல்றேன்னா நான் என்ன அந்த மகனுடைய வாப்பா, நான் இன்னாண்ட வாப்பா. ஒரு சபையிலேக்குள்ள ஒரு பெரிய மனிதர் வந்துட்டு கேட்டாரு. அவரோட பேரை சொல்லி அவர் பட்டத்தை சொல்லி உதாரணமாக இந்த முஃப்திய கண்டிங்களான்னு கேட்டாங்க. அவங்க பேருக்கு முஃப்திய கண்டிங்க. அவர் அந்த ப்ராவுடா ரெசி முஃப்தி இல்லை பாப்பா வந்து கேட்கிறாரு, ரெசி முஃப்திய கண்டிங்களான்னு கேட்கிறாரு. பக்கத்துல இந்த ஒருத்தர் அவரை கூப்பிட்டு சொன்னாரு, ராகிஸ்தாலை கூப்பிட்டு சொன்னாரு, நீங்க அப்படி கேட்கவா, நீங்க இப்ப மகனை கண்டிங்களான்னு கேட்கணும். அப்ப கேட்கிறவங்க உங்களோட மகன் யாருன்னு கேட்கணும். ஏன் மகனா ரிசி முஃப்தியே நீங்க சிந்திச்சுட கூடாது. உங்களுக்கு கூடமான என்ட்ரஸ் ஆகும். அதனாலதான் இந்த புண்ணிய செலவுல இப்ப என்ன அறிமுகப்படுத்த 3 வழி. முகமது யூசுப் பேரு, இந்த வாப்பட பேர் ஹனீஃபா. அப்ப இவரு ஹனீஃபா, ஹனீஃபா அவரோட மகன். இன்னமும் நீங்க மகன் என்ன மூத்தமான பேர் உமர். எதுக்கு சரி? எனக்கு பெருமை என் மகன் தான். எனக்கு பெருமை வாப்பா, என் வாப்புக்கு நான் பெருமை. பிள்ளைகளுக்கு நல்ல பேர் அமைக்கும். நல்ல பேர் எத்தனையோ பேர் வியாபாரம் பண்றாங்க. மாப்பட கும்பில வச்சு இன்றைக்கு வியாபாரம் அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை கிடைக்கும். மாப்பட கும்பித்தராக கிடைக்கும். இது கஷ்டமான ஜேர்னி. وجعل أفئدة من الناس تهوي إليه أفئدة من الناس. அவங்களுடைய கனெக்ஷன் சோசியல்னா இங்கே இந்த கடந்த பெரிய தவறு தான் நாட்டில் ஏற்பட்ட தவறு. முஸ்லிம் சமூகத்துக்கு பணக்காரருடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு ஸ்கூல்ல படித்தது, ஏழைகளுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு ஸ்கூல்ல படித்தது. என்ன ஏழைகளுக்கு பணக்காரன் தெரியா, பணக்காரனுக்கு ஏழைய தெரியா, மொத்த மிக்சிங் ஒன்றும் இல்லை. ஐசோலேஷனான ஒரு சொசைட்டியாக மூணாவது துவா எனக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர்ஸுக்ஹு மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன். யா அல்லாஹ், ஒவ்வொரு பாப்பாவும் யோசிப்போம், நான் மௌத்தா போறதுக்குள்ள பிள்ளைகளுக்கு அனந்தர சொத்தாக என்ன சரி சொத்தி பொருளாதாரம் நல்ல ஸ்ட்ராங். அது ஹியூமன் நேச்சர். பொருளாதாரம் கேட்டாங்க என் குடும்பத்திலேயே பொருளாதாரம் ஸ்ட்ராங் ஆகிக்கணும். சாப்பாட்டுக்கு பொருள் பலவர்க்கும் சாப்பிடுற அளவுக்கு பொருளாதாரம் செல்லிப்போட்டு என்ன சொல்றாங்க, அல்லவும் யஷ்குரூன். இது 3 இருந்தா தான் அவனை சுக்குர் செய்வார். பாப்பாக்கு யாருக்கு பாப்பா சுக்குர் செய்வார். பாப்பா அல்ஹம்துலில்லாஹ் நீங்க செஞ்சுட்டு போய் மிச்சம் செஞ்சீங்க. பாப்பா சொத்து தந்தீங்க, அதவே சொல்லி தந்தீங்க, எங்களை ஆத்மீக பக்தியம் இல்லாம ஆக்குனீங்க, மார்க்கத்தை சொல்லி தந்தீங்க. மாஷா அல்லாஹ் இதுக்குமே என்ன சொல்லித்தரங்க. இது 3 நீக்கிற நானும் சரியா என்ன கூட பிள்ளைக்கு கொடுத்தா என்னோட பிள்ளை என்ன செய்யும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக். எனவே ஆத்மீக வறுமையை இல்லாம ஆக்கிறதுக்கு என்ன செய்யணும்ன்றது தனிப்பானது. எங்களோட பிள்ளைகளுடைய ஆத்மீக வறுமை இல்லாம செய்யும். நல்ல ஓப்பனா சொல்றேன், ஆத்மீக வறுமையை இல்லாம ஆக்கிறதுக்கு நீங்க பிள்ளைய மதரசாக்களுக்கு இங்க இருக்கிற உலமாக்களே பார்க்கிறேன். நான் உலமாக்கள் நான் ஒரு ஆளுநர்களுக்கு உலமாக்க ஸ்டடி பண்ணுவேன். எந்த உலமாக்களுக்கு வீட்டு சூழல் இருக்குதோ அவங்களோட வெட்டி வேறு, எந்த உலமாக்களுக்கு வீட்டு சூழல் இல்ல என்விரான்மெண்ட் வெறுமனை மதரசாக்கு மட்டும் பேசி வந்தாங்களோ அவங்களோட வெட்டி. ஒரு ஸ்கூல் கணக்கு இஸ்லாமிக் ஸ்கூல் கணக்கு இல்லையா, துவால பாடமாக்கிட்டு நான் நினைச்சுக்கிறோம் மேடம் எல்லாம் சரி சொல்லு. ஒரு ஸ்கூலால ஒரு பிள்ளைய போட் பண்ணீங்களா, ஒரு மதரசாவில பிள்ளைய போட் பண்ணீங்களா, அந்த புல் அங்கே உதாரணமா ஒரு தண்ணியை கட்டி டீப் ஃப்ரீசர் என்ன செய்யும்? டீப் ஃப்ரீசர்ல உங்களுக்கு இருக்கும் வரைக்கும் ஐஸ் கட்டியா இருக்கும். மதரசாக்குள்ள இருக்கும் வரைக்கும் தனி தொத்துடுவாங்க. அந்த தஹஜ்ஜத்தை மீட்டது தொழுகை என்ன வேணும்? என்ன வேணும்? தஹஜ்ஜத்தை தொட்டு சுபஹே தொழுகை காமிச்சு லீவ். தஹஜ்ஜத்தை சுபஹே தொழுகை காமிச்சு லீவ். அப்ப
நினைக்கிற முடிவு இருக்கு. மதீனா முனவ்வராவுல ஒரு ஷேக் இருந்தார். அல்லாஹ் அவர் எனக்கு நான் அவருடைய நிச்சனால் இருந்திருக்கு 40 நாளைக்கு மேல அந்த ஷேக்கோடு இருந்திருக்கிறேன். அவருடைய துவாக்கள் மிச்சம் இருக்குது. மௌலானா சயீத் அஹ்மத் கான் ஒரு மிகப்பெரிய ஒரு வலி உள்ளுக்கு வந்த முஃப்தி பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடன் நெருங்கிய உறவுடையவர். மதீனா முனவ்வரா பள்ளி மஸ்ஜித் நூர் என்ற பள்ளியில தான் இருப்பார். அவரு மிச்சம் விஷயங்களை பேசுவார். ஹார்ட் ஐக்குமா நான் சொஃப்டா பேசுவேன். ஹார்ட் ஐக்கு சொஃப்டா பேசுவேன். இப்ப ஞாபகம் இருக்குது. ஒருத்தர் வந்து ஒரு ஜமாத் வந்துச்சு. ஜமாத் வந்த உடனே ஒரு அரபி சகோதரன் சொன்னாரு, இந்த ஜமாத்துக்கு சாப்பாடு நான் போடுறேன். அதை சிரிச்சோம் இல்லை அப்படியே சொன்னாரு, உங்களோட கடன் நீங்களே நான் வந்து கொடுக்குறேன். என்ன மனதில் தர கடனைக்குள்ள இருந்தில்லப்பா, கடன் முடி கொடு, கடனுக்கு போவா என்ன இது பெரிய பாடம். இது தர்சனம் அவுலவியாக்கு பெரிய ஒரு வார்த்தை. என் மாப்பரே சொல்லுவார் ரஹ்மத்துல்லாஹி மாப்பா இருக்கக்குள்ள ஒருத்தர் வந்து சொன்னாரா மகனத்துட்ட மௌனா சையத் கான் சாப்பிட்ட நாளைக்கு நான் மகனை மதரசாவுக்கு போகிறேன் துவா செய்ய போனாங்க. சொன்னார் அடுத்தோடனே மகன் மதரசாவுக்கு போயிட்டு உனக்கிட்ட மாற்றம் வர மாட்டான், நீ மதரசாவுக்கு போனா மகன் மாற்றம் வர மாட்டான். இந்த மாற்றத்தை கொஞ்சம் விஷயம் இது குர்ஆனுக்கு தஃசீமா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபியாக வந்ததினால மாப்பக்கு ஹிதாயத் கிடைச்சது. கீழுக்குள்ள புள்ளைகள் நபி அமைக்கிறார். நான் மாறினேன், எனக்கு மேலுள்ள அத்தாரிட்டி மாற போகணும்னா எனக்கு கீழே உள்ள ஏத கஸ்டோடியை ஏத பராமரிப்புள்ளவோ பார்க்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாறிட்டாங்க, நபி பட்டம் வந்துட்டு அவங்களுக்கு அல்லாஹ் மலக்கூத்து ஸமாவாத்தி எல்லாம் படிச்சு கொடுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன ரசூல் சொல்றாங்க, كذلك نري إبراهيم وكذلك نري إبراهيم ملكوت السماوات والأرض எல்லாம் படிச்சு கொடுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு மலக்கூத்து ஸமாவாத்தி தொடு கொடுத்த அல்லாஹ் இப்ராஹிமுக்கு. ஆனா பாப்பது கிடைச்சது எனக்கிட்ட மாற்றம் வந்தேன்னு சொல்லி இந்த பாப்பாட்ட மாற்றம் வரணும் யாரும் அதை கிடைத்த பெருமாக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நபி பட்டம் கிடைச்ச அதே நாள் அபூபக்கருக்கு ஹிதாயத் கிடைச்சது. ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் வாப்பட்ட கிடைச்சது 21 வருஷத்துக்கு அபூபக்கருடைய வாப்பக்கு இஸ்லாம் கிடைச்ச 21. அதுவும் அபூபக்கரால கிடைச்ச இல்ல, என்விரான்மெண்டல் ஃபோர்ஸ், அந்த என்விரான்மெண்டல் ஃபோர்ஸ் தான் அவர் ஸ்டார்ட் போது செஞ்சது இல்ல அபூபக்கர். எங்கள்கிட்ட மாற்றம் வந்து பின்னாடி மாற்றம் வரும், எங்கள்கிட்ட மாற்றம் வந்து மேல மாற்றம் வர போறோம். எங்கள்கிட்ட மகான மதரசா கட்டிட்டு எங்கள்கிட்ட மாற்றம் வர போறோம். நாங்க போன மதரசா நாங்க மாறும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கு செய்வானா. எனவே இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பட்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆவை பத்தி பேசுவோம். இல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ. எனவே எங்களோட ஊருக்கு நாட்டுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய பணிகளை இந்த பணிகளை பார்த்துக்கோம். நாங்கள் நாட்டில் சிரமதான் நாங்கள் செய்யணும். இன்னும் மக்கள் முத்தங்க முறையை நாங்கள் எங்கள் ஒப்பியனுக்கு என்ன செய்யணும், டிஸ்போசல் பண்ணி எங்களோட சூழலுக்கு அழகாக வச்சு ரோட்டில் வைக்கிறோம். வாழப்பழ தோக்கி இந்த மொத்தம் வந்து தேவையில்லை. எங்களுக்கு போனேன் இந்த பள்ளி எங்கட பள்ளி வாஷ்ரூமா கழுதுறதுக்கு இன்னும் மொத்தம் ஒருத்தர் கழுவுமே நான் சுத்தமா வைத்திருக்கேன். என்ன செய்யணும் அதுக்கு பொறுப்பானவர்கள் தான் செய்யணும் கட்டாயம் எங்களுக்கு செய்யலாம். எங்களுக்கு செய்ய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கையில் எடுத்துன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் முன்னாள் எனக்கு நல்ல ஒரு நாட்டை கட்டி இருப்பேன், நல்ல ஒரு சிட்டிசன்ஸ் உடைய பாலே, நல்ல ஒரு சொசைட்டியாக பாலே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பாடத்தை வாழ்க்கைக்கு பொறுப்பானாக. அதே நேரத்தில் நாங்கள் எல்லா துஆ செய்வோம், நல்ல ஒரு பேரண்ட்ஸாக இருந்து மௌத்தாகிறதுக்கு அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் துணை புரிவானாக.
உலகத்துல ஒரு நாள் விட்டு கொடுக்கவான் என்ன விட்டு கொடுக்கவான் விட்டு கொடுக்கலாம். நாங்க மௌத்தான உடனே எங்களுக்கு இருக்கிற எல்லா டைட்டில்ஸுக்கு முன்னுக்காக எக்ஸ் வரும். எத்தனை நாள்? முன்னைய நாள். என்ன முன்னைய நாள்? நான் மௌத்தானத்துக்கு வந்து சம்சப்த முன்னைய நாள் தியானம். நான் மௌத்தானத்துக்கு வாங்க முன்னைய நாள் எல்லாத்துக்கும் முன்னைய நாள் பிரின்சிபல், முன்னைய நாள் இமா, முன்னைய நாள் லோயர், முன்னைய நாள் எல்லாத்துக்கும் முன்னைய நாள். பாப்பான்ற மட்டுமே தெரியும். முன்னைய நாள் பாப்பாவா? பாப்பான்ற போஸ்ட் மட்டும் முன்னே நாளா? நாங்க மௌத்தானாலும் நாங்க மௌத்தானத்துக்கு பிறக்கிற இறப்புள்ள பேசி கேட்க நீங்க மௌத்தானது நீங்க மௌத்தானத்துக்கு பிறகு உங்களோட மகன் கல்யாணம் முடிச்சு அதுக்கு போல கல்யாணம் முடிச்சது பிறகு நாங்க மௌத்தானத்துக்கு போகதான் மகன் கல்யாணம் முடிச்சாங்க. மகன் கல்யாணம் முடிச்சு மகனுக்கு கிடைச்ச புள்ளையோட பேர் சர்டிபிகேட் யார பேருக்கு சொல்லுங்க. அப்பட பேரு அங்க எக்ஸ்வார்ல முன்னே நாள் வாப்பாடுவாங்க. முன்னே நாள் அப்ப இல்ல அப்பதான் அவனுக்கு நான் அப்பா. ஏட பேர புள்ளையும் ஏட அப்பாவை நினைச்சு பெருமைப்படுறவர் நாங்க வாங்கணும். இது ரெஸ்பான்சிபிலிட்டி, இது அமானிதம். அந்த பிள்ளைக்கு சொத்து தான் குட்வில்.